உங்களுக்கு தெரியும். 2Dனா உங்களுக்கு நார்மல் அந்த பேப்பர்ல ஒரு டயக்ராம் வரைஞ்சா அது எப்படி இருக்குமோ அது வந்து 2D. 3Dங்கிறது வந்து 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் எல்லாமே நம்ம 3Dலையும் கன்வெர்ட் பண்ணி டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அதான் டிசைனிங். ஸோ இதில் வந்து 2 ஜாப் ரோல் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிராஃப்டர், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிசைனர். ஸோ டைரெக்டாக நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் முடிச்சுட்டு போனோன்னே இந்த ஜாப் ரோல்லாம் தந்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ட்ரிபிளியாக இருக்கணும். தென் அடுத்து நீங்கள் வந்து ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லைக் ஆட்டோகேட், எலக்ட்ரிக்கல் கேட், இல்லை 3Dயில் கேட்குறாங்க அப்படின்னா சாலிட் ஒர்க்ஸ் எலக்ட்ரிக்கல்னு ஒன்று இருக்குது, அது வந்து படிச்சிருக்கணும். டிசைனிங்க்கும் டிராஃப்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் இன்ஜினியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்குது. ஸோ அந்த பேனலை என்டையராக வந்து இப்படி தான் அந்த பேனல் இருக்கணும், ஸோ இங்கே வந்து ரிலே வரணும், இந்த இடத்துல வந்து சுவிட்ச் பாக்ஸ்லாம் வரணும் அப்படின்ட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பது. அதுவும் இல்லாமல் அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், லைக் இந்த பேனல் வந்து இவ்வளோ வோல்டேஜ் ரேஞ்சு, தென் இவ்வளோ ஆம்ப்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறவங்க டிசைன் இன்ஜினியர். அவங்களுக்கு கீழே தான் டிராஃப்டர் இருப்பாங்க. ஓகே, இவங்க சொல்கிற அதே இதை இவங்க அப்படியே டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இத்தனை ஆம்ப்ஸ் சர்க்கியூட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் ஒரே இதுதான். பட் இந்த டிராஃப்டிங் பொசிஷனுக்கு அப்புறம் தான் டிசைனிங் வந்து போக முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த டிராஃப்ட் பொசிஷன் போகணுனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் தான் அந்த பொசிஷனே போக முடியும். எடுத்தவொடனே ட்ரைனிங் தந்து யாரும் இப்போல்லாம் ரெக்ரூட் பண்ணுறது இல்லை. ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்காவா, அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லா கம்பெனிஸும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் கேட் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ பட் இன்ஜினியரிங்கில் அது இருக்காதுன்னு ஐ திங்க். டிப்ளமோவில் கூட இருக்குது, இன்ஜினியரிங்கில் இந்த சாஃப்ட்வேர் இல்லை. ஓகே, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, ஸோ இதான் வந்து டிசைன் இன்ஜினியருக்கும் டிராஃப்டிங் இன்ஜினியருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேச போகிறது என்னென்னா ஆட்டோகேட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஆட்டோகேட்னா என்னென்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் கேட் வர்றதுக்கு முன்னாடியே இது வந்து ஆட்டோகேட் அப்படின்னு வந்துருச்சு. இந்த ஆட்டோகேடில் தான் நம்ம வந்து எல்லா சாஃப்ட்வேரும் வந்து, அதாவது எல்லா எலக்ட்ரிக்கல் பேனலும் இதை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ இதை வந்து காமனான பீப்புள் லைக் மெக்கானிக்கல், சிவில் இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட கான்செப்ட் பற்றி இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் கேட் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணதே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ இப்படிலாம் வந்து காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒயர்ஸ்லாம் இப்படி இருக்கும், இந்த ரேஞ்சில் ஒயர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் தெரியும். அப்போ அந்த இன்ஜினியர்ஸ் தான் வந்து இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணுது எலக்ட்ரிக்கல் கேடு. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ கேடுங்கிறது நார்மல், இது யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து சிவில் யூஸ் பண்ணலாம், மெக்கானிக்கல் யூஸ் பண்ணலாம், இது வந்து காமன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேட். இதை முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கேட் வந்து தெரியும். டைரெக்டாக போனோம் அப்படின்னா அது ஒன்றும் புரியாது. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ ஆட்டோ கேட்ல அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பேனலோட லே அவுட்டும் நம்ம ஈஸியாக இதில் வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். பேனலோட லே அவுட்னா எலக்ட்ரிக்கல் பேனலோட லே அவுட். ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்கிமேட்டிக்கு இது எல்லாமே ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும். அதே மாதிரி நியூ டெக்னாலஜியான பிஎல்சி, ஓகே, பிஎல்சி அது கூட எப்படி லிங்க் ஆகுது, அது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் பேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேனலோட ஸ்கிமேட்டிக் டிராயிங் வந்து நம்ம இந்த மாதிரி டெவலப் பண்ணிட முடியும். இது வந்து ஸ்கிமேட்டிக் டிராயிங்கு. பேனல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஆட்டோ கேடில் வரையணும் அப்படின்னா டேக் சம் டைம். ஒரு மாதத்துக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 months 4 months ஆயிரும் அந்த ஆட்டோ கேடில் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கேடில் ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும் ப்ராஜெக்ட்ஸு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதான் ஸ்கிமேட்டிக்கும் பேனலுக்கும் டிஃப்ரென்ஸு. அடுத்து இதில் பிஎல்சியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணிக்க முடியும். பிஎல்சி பேனல்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக அசைன் பண்ணிடலாம். ஸோ லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து சுவிட்ச் போர்டு, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிட முடியும். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் ஜாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டிசைனிங் ரோலில் வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஜாப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல்லாக சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபைன்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ ரிப்போர்ட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் வந்து ஃபைனல் இயரில் வந்து சப்மிட் பண்ணுங்களா, அது மாதிரி தான். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் ஆடிட்டிங்கில் இருந்து அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே என்னென்ன ரேட்டிங்கில் இருக்குது, அது எல்லாமே நம்ம ரிப்போர்ட்டாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்டாக எடுக்கிறதுனால இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் தான், நீங்கள் ட்ராப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்ஸ் பின்னாடி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த ட்ரைகிராம் இப்போ நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி ரிப்போர்ட்டும் சேர்ந்து ஜென்ரேட் ஆயிடும். ஆனால் ஆட்டோ கேட்ல அந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஓகே, நம்ம தான் மேனுவலாக ரிப்போர்ட் டைப் பண்ணணும் உட்காந்துட்டு. ஆனால் எலக்ட்ரிக்கல் கேட்ல அந்த மாதிரி இல்லை, டைரெக்டாக நீங்கள் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிடும் என்னென்ன காம்போனன்ட்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதான் இந்த எலக்ட்ரிக்கல் கேடோட பெனிஃபிட்ஸ். நம்ம ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிக்கலாக தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பிபிடி சொல்லிவிட்டு நம்ம டைரெக்டாக வந்து ப்ராக்டிக்கல் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஈஸியாக டேக் ஓவர் பண்ண முடியாது, ஒரு ப்ராஜெக்டை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் எரர் செக்கிங் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சிமுலேஷன் சாஃப்ட்வேர் இல்லை மேட்லாப் மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து டிசைன் தான் பண்ண முடியும், சிமுலேஷன்லாம் பண்ண முடியாது. சர்க்கியூட்டை வந்து கனெக்ட் பண்ணி ரன்லாம் பண்ண முடியாது. இதில் ஜஸ்ட் இந்த மாதிரி சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கியூட்டை நீங்கள் ஜஸ்ட் ட்ரா மட்டும் தான் பண்ண முடியும். இதில் வேணால் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், இந்த ஒயரில் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் அதில் சாஃப்ட்வேரில் ரன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம டேக் சம் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு சப்மிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக சாஃப்ட்வேர் போயிடலாம். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் கேட் வெர்ஷன் 2021 தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்த வெர்ஷன். ஸோ இதில் இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் ஆட்டோ கேடுங்கிற சாஃப்ட்வேர் பார்த்துருந்தீங்கன்னா அதே இன்டர்ஃபேஸ் தான் இங்கேயும் இருக்கும். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் மட்டும் புதுசாக வந்திருக்கும். என்னென்னா ப்ராஜெக்ட், ஸ்கிமேட்டிக், பேனல் அண்ட் ரிப்போர்ட்ஸ். இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான ஒன்று எலக்ட்ரிக்கல் கேடில். ஓகே, ஸோ நார்மல் ஆட்டோ கேட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இதே சாஃப்ட்வேரில் நான் நார்மல் ஆட்டோ கேடும் ஒர்க் பண்ணலாம். ஓகே, நான் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி சில சர்க்கியூட்ஸ் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியாது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் நான் கேட் கமாண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு சர்க்கியூட் ட்ரா பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு ஏதாவது ஒரு சர்க்கியூட் ட்ரா பண்ணாலும் நீங்கள் வந்து இதில் கமாண்ட்ஸ் மூலிமா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஆப்ஜெக்டில் இங்கே போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் வரையலான்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி வரைகிறத விட நீங்கள் கமாண்டில் வரைஞ்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ட்ராயிங்கை நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக் கமாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா லைன். ஓகே, லைனுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டுன்னு இருக்கும். இந்த இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து கிடைக்கும். இது பார்க்க தான் கமாண்ட் கொடுத்து வரைய மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சதுல இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கெரியரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி நீங்கள் வந்து டிசைன் இன்ஜினியராக போகலன்னா கூட சைடில் இப்போ லோக்கல் எலக்ட்ரிக்கல் இருக்காங்க அவங்க இதில் கூட டிசைன் இன்ஜினியரிங். இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்குடா, நீ கிளாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அங்க முன்னாடி கேளுங்க, எனக்கு ஒர்க் ஷாப் கொடுத்துருக்கான் தெரியல. ஸோ இதில் லைன் கமாண்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல லைன்ஸ் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு கமாண்டை ஒரு கொஞ்சம் கமாண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம சர்க்கியூட் டைரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நான் ஒரு சர்க்கியூட் வரைஞ்சி காட்டுறேன். இதே சர்க்கியூட்டை நான் எலக்ட்ரிக்கல் கேடில் ட்ரா பண்ணி காட்டுறேன். ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் கமாண்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து சர்க்கிள் வேணும் அப்படின்னா என்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த சர்க்கிளை நீங்கள் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓகே, ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டு ட்ரிம் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ட்ரிம் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஒரு சர்க்கியூட் வந்து கிரியேட் பண்ணலாம், ஒரு பேசிக் சர்க்கியூட். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள், ஓகே சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டக்டர் ட்ரா பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இண்டக்டர் தெரியும்ல, ஸோ அந்த இண்டக்டரை தான் இப்போ ட்ரா பண்ணுறேன். ஸோ இண்டக்டர் ஒரு 7 கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ட்ரிம் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு லைனு ஒரு சர்க்கிள் கமாண்ட் சொன்னேன், அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இண்டக்டர் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இண்டக்டர் மாதிரியே இருக்கு. ஓகே ஸோ இண்டக்டர் இதில் நீங்கள் அப்படியே ரெசிஸ்டன்ஸ் வரையணும் அப்படின்னா நீங்கள் லைன்லேயே வரையலாம். ஸோ இந்த F8ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் அது எங்கே வேணால் ஆங்கிள் எங்கே வேணால் மூவ் ஆகும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டைரெக்டாக நீங்கள் அந்த லைனில் மட்டும் மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆஃப் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இண்டக்டர் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே ஸோ நம்மளுக்கு இண்டக்டர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டர் வரையணும் அப்படின்னா சிம்பிள், ரெண்டே லைன் தானே. ஸோ ரெண்டு லைனு, இதுக்கு நடுவில் ஒரு லைன் இப்படி போட்டுவிட்டு ஸோ ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் மாதிரி ஆர்எல்சி சர்க்யூட் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எல்லா காம்பனண்ட்டும் வரையணும். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த காம்பனண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் எலக்ட்ரிக்கல் கேடில் அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் அந்த காம்பனண்ட்டோட பேரை கொடுத்த அதில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே டைரெக்டாக எடுத்து வந்து இங்கே வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபுல் சர்க்யூட் எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மோட்டார் சர்க்யூட் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இண்டக்டர் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இண்டக்டர் வந்துட்டு கொடுத்துருவோம். ஸோ காப்பி, இந்த இடத்துல அரேஞ்ச் இருக்கும், அதை கொடுத்துட்டு எத்தனை இண்டக்டர் சர்க்கிள் வேணும் அப்படின்னு கொடுத்துருவீங்க. இந்த இடத்துல ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டக்டர் சர்க்யூட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு மோட்டர் மாதிரி வேணும்னா ஸோ இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கமெண்ட் சொல்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் RECன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதோட மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இந்த இடத்துல இங்கே வச்சிங்கனாவே அந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்னு காட்டும். அந்த இடத்துல வச்சுட்டு நான் ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட், ஒரு சர்க்கிள், ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளுக்கு REC அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். ஸோ இதை கொடுத்துட்டு கமாண்ட் TR டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம இது நீங்கள் புக்லாம் பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணியிருப்பாங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் லேப் மேனுவல் ஆகட்டும் எல்லாமே இதை வச்சு தான் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும், டெக்ஸ்ட் தரணும் அப்படின்னா நீங்கள் இதில் DT அப்படின்ட்டு கமாண்ட் என்னன்னா இங்கே கொடுத்துருக்கேன். DT என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு உங்களோட என்ன கமெண்ட்டோ அது அந்த நேம், அந்த காம்பனண்ட்டோட நேம் என்னமோ அதை கொடுத்துடலாம். ஸோ L அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இந்த பக்கம் M1, ஸோ இந்த பக்கம் M2 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்கியூட்டை ஆட்டோகேடில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆட்டோகேட் மட்டும்தான், நம்ம எலக்ட்ரிக்கல் கேட் இன்னும் போகல. ஓகே ஸோ இதுலேயே இந்த ஆப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய காம்பனண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஓகே நிறைய காம்பனண்ட்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாக்னு ஒன்று இருக்குது, அந்த பிளாகுக்குள்ளே போயிட்டு நம்ம தேவைப்படுற காம்பனண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் காம்பனண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, லைக் வந்து டயோடு இந்த இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா பிளாக்
இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் இங்கே இருக்கலாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஒன்லி வந்து நான் கமாண்ட் வச்சு தான் ட்ரை பண்ணனால நம்மளுக்கு டக்குன்னு அந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இதை எடுத்து இங்கே இப்படி வரைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரொஃபஷனலே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த AutoCAD வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் CAD வந்து போகவே முடியும். ஸோ அதனால தான் பேசிக்காக நான் வந்து AutoCAD வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் பிளாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் நம்மளோட எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் வந்து சிமாஸோட சர்க்கியூட்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக் அனலாக் சர்க்கியூட், டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது, நீங்கள் வரைய தேவையில்லை இதில். அதே மாதிரி ரெக்டிஃபயர், ஸோ ரெக்டிஃபயரும் இருக்கும். நீங்கள் எடுத்து அப்படியே இங்கே வச்சுக்க வேண்டியதான். இங்கே இப்படி வச்சுட்டு இது வேணால் நம்ம வந்து ஜூம் பண்ணி இது பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட்டை நம்மளாவும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளேவும் வரைஞ்சிக்கலாம். ஏதாவது சர்க்கியூட் எக்ஸ்ட்ரா இருக்குது இதில் பண்ண முடியல அப்படின்னா நம்ம தனியாக இதில் வரைஞ்சிட்டு தான் ஆகணும். இதில் கொஞ்சம் தான் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் காம்போனன்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இருக்காது. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா AutoCAD யூசஸ். ஓகே, இதில் வெறும் இந்த மாதிரி தான் நீங்கள் டைரெக்டாக கமாண்ட் வச்சு டைரெக்டாக வரைகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்து எலக்ட்ரிக்கல் CAD வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக்கல் CADல நம்ம ஒரு சர்க்கியூட்டை வரைஞ்சி அந்த சர்க்கியூட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும், அதில் எப்படி ஒயர் கால்குலேஷன்லாம் பண்ணுறது, அது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு AutoCAD. அதாவது நான் சாம்பிளுக்காக சொன்னேன், இப்படி தான் இருக்கும், இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் CAD பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் CADனாவே நீங்கள் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலே வந்து 4 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். 1 2 3 4 இந்த 4 ஆப்ஷன் என்னென்னா பேனல், ப்ராஜெக்ட், ஸ்கிமேட்டிக்கு, பேனல், ரிப்போர்ட்ஸ், இது 4 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரில் நம்ம வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருந்தீங்க. ஸோ டிஒஎல் ஸ்டார்டரோட கண்ட்ரோல் சர்க்கியூட் கொடுத்துக்கலாம். ஸோ டிஒஎல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் இங்கே. ஸோ இப்போ கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இதில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் ஒரு நியூ டிராயிங். ஸோ நியூ டிராயிங்கோட நேம் வந்து வாட்டர் டேங்க் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு கொடுக்குறேன். ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஒரு டிஒஎல் ஸ்டார்டர் வாட்டர் டேங்க், ஒரு இண்டஸ்ட்ரியோட வாட்டர் டேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்கியூட் எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா எலக்ட்ரிக்கல் CADல ஸோ இந்த இடத்துல ஸ்கிமேட்டிக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐகான் மெனு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் மோட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டரில் நம்மளுக்கு 3 phase இண்டக்ஷன் மோட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஸ்கேலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம். ஸோ மோட்டர் ஸ்கிமேட்டிக், இந்த இடத்துல ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டர் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். இந்த மோட்டரை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். AutoCADல இந்த மாதிரிலாம் இருக்காது. நான் சர்க்கிள் போட்டிருந்தேன் அப்படின்னா சர்க்கிள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகாது. ஆனால் நான் மோட்டர் அப்படின்ட்டு சொல்லி அதை எடுக்கும்போது எனக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்த பாப்அப் விண்டோ எதுக்காக அப்படின்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் தான் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பீங்க. உங்களோட மோட்டர் எத்தனை கேவிஏ சப்போர்ட் பண்ணும் அந்த திங்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல மோட்டரோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தேவைங்க. ரேட்டிங் வேணால் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஓகே
இந்த இடத்துல மோட்டரோட ரேட்டிங் செட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒயர் செலக்ட் பண்ணணும். ஸோ ஒயர் செலக்ட் பண்ண இந்த இடத்துல மல்டிபிள் பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காம்பனண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக அதாவது அந்த இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒயர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, அந்த இதில் சொல்லி செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ டெம்ப்ளேட் இந்த காம்பனன்ட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதுவே வந்து ஒயர் எடுத்துட்டு ஸோ எக்ஸ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஒயர் டெர்மினல் என்னென்னு காட்டும். அந்த 3 ஃபேஸ் எடுத்தேன். ஸோ 3 ஃபேஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த இடத்துல கீழேருந்து அப்படியே ஒயர் எடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒயர் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த ஒயரோட திங்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். தென் இதில் நம்ம சர்க்யூட் பிரேக்கரும் நம்மளால் இங்கே அசைன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ சர்க்யூட் பிரேக்கர் வந்து எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னா நான் அந்த இடத்துலேயே வந்து மல்டிபிள் ஆப்ஷன் செட் கனெக்டர்ஸ் ஸோ புஷ் பட்டன் வச்சுட்டு வச்சிடலாம். புஷ் பட்டன் அங்கேயே இருக்கும். நீங்கள் அதை வச்சிட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து இங்கே வந்து லுக்கப்பில் வந்துட்டு என்ன தரணும் அப்படின்னா அந்த புஷ் பட்டனோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு தென் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வரையவே இல்லை, ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் தான் கொடுக்குறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே என்னென்ன வரணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்து இங்கே வேறு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கொடுத்துடலாம். லைக் வந்து அங்கே வந்து ஸோ லைக் டெர்மினல்ஸ் வேணால் கொடுக்கலாம். மோஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும்ல, லைக் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சர்க்யூட் பிரேக்கர்ஸ் இந்த மாதிரி இப்படியும் தரலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் தரலாம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி கொடுத்தோன்னா டக்குன்னு தந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சர்க்யூட்டில் இதை மட்டும் எதுனா மல்டிபிள் இன்சர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன காம்பனண்ட் வேணுமோ அதை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு டைரெக்டாக அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அடுத்தடுத்து அதுவே வந்துடும். அழகாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு
ஓகே, ஒரு சர்க்கியூட்டில் அப்படியே இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒயர் ரேட்டிங் மட்டும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒயர் ரேட்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒரு மோட்டருக்கு வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரீகால்குலேட் ஒயர் ஷேர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இப்போ இந்த மோட்டரை நான் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நான் இண்டக்ஷன் மோட்டரை இது வந்து ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் இல்லை, இதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ரிப்போர்ட் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிமுலேஷன் சாஃப்ட்வேர் வேணும்னா இடேப்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி மேட்லேப், இது ரெண்டும் தான் சிமுலேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இது வந்து டிசைன் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களோட மோட்டரோட எத்தனை ஃபேஸ், எத்தனை சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா இல்லை வேறு இண்டக்ஷன் மட்டும் கொடுத்தலாம். அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் அப் டு எவ்வளோ, ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் லோட் டைப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஃபுல் லோட் ஆம்ப்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிக்கும். தென் ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த விண்டோவில் நம்ம என்ன செட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒயர் சைஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கலாம். ஸோ இப்போ காப்பர் வேணுமா, கண்டக்டரில் 2 இருக்குல்ல, காப்பரும் அலுமினியம். ஸோ அதில் எந்த மாதிரி கண்டக்டர்ஸ் டைப் வேணும் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா அதோட ஆம்ஸ் ரேட்டிங்னஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை ஒயர் சைஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எத்தனை ஒயர் சைஸ் அப்படி வேணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஒயர் சைஸ் வந்து இதுக்கு இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கிரவுண்ட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இன்சர்ட் ஒயர் கொடுத்தோம்னா டைரெக்டாக கிரவுண்டு. ஓகே, கிரவுண்டுக்கு நீங்கள் இந்த இடத்துல காம்பனன்ட் வேணும்னா இங்கேயே இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி நம்ம ட்ராப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மிஸ்செலேனியஸ், ஸோ இங்கே வந்து கிரவுண்டு. ஓகே, கிரவுண்டு இருக்கும், நீங்கள் அப்படியே எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்ட்டு கொடுக்கலாம். ரேட்டிங்ஸ் வந்து இதுக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் வெளியெல்லாம் போக தேவையில்ல. ஸோ இங்கேயே நம்மளுக்கு ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லுக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபி, சீமென்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து மேஜரான பிராண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட நேம்லேயே ஒரு பிராண்ட் வந்து க்ரியேட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நான் மேனுவலாக ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன், அப்புறம் வந்து அதில் அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கொடுத்து என்ன பண்ணலாம், இங்கே இது தரது எதுக்காக அப்படின்னா ஃபைனல் ரிப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து காம்பனண்ட்டோட நேம். ஓகே, ஸோ இந்த இடத்துல புஷ் பட்டன் டைப் வந்து ரெட்டு என்ஒன்சி இந்த மாதிரிலாம் இருக்குது, அதோட சைஸில் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ சைஸ் நீங்கள் அதை வேணா கொடுத்துலாம், நான் ஸ்கிப் பண்ணிடலாம். 13.5 ஸோ இந்த பக்கம் ரெட் 1 NO அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணு, இந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த ஒயர்ஸ் அந்த நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து டிடி மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த நேமில் இருக்கும், தென் வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்தோம்னா நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது வந்து இங்கே அசைன் ஆகிடும். ஓகே, ஸோ அப்டேட் ஆல்னு கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே அப்டேட் ஆகிடும். ஸோ அடுத்து இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இருக்கிற இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லுக்கப் போயிட்டு அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபியோடது இருக்குது, ஏபி ப்ராடக்டோடது. ஸோ தென் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே செட்டப் ஆயிடும். தென் ஓகே அப்டேட், இது எல்லாமே கீழே இருக்கிறதுக்கும் அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ மோட்டரோட பிராண்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டரோட பிராண்ட் நேம் என்ன வேணும் அப்படின்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு செட்டப் ஆயிடும். ஓகேங்களா? செட்டப் ஆகிடுச்சுன்னா நம்ம டைரெக்டாக வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் பேசிக் ரிப்போர்ட் மட்டும் எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிராயிங்கில் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் ட்ரா மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்ஸ் வந்து சர்க்கியூட் மட்டும் தான் ட்ரா பண்ணேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு
என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் எதுவும் போய் டைப் பண்ணிட்டுலாம் இருக்கல. ஸோ நான் காம்போனன்ட்ஸ் வரைஞ்சேன், அதோட கேட்லாக் அசைன் பண்ணேன். ஸோ ஃபைனலாக நான் ஒன்று மேனுவலாக கொடுத்தேன், அதோட கேட்லாகும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் கேட்ல இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பில்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதாச்சும் உங்களுக்கு காம்பனண்ட் அங்கங்கே நீங்கள் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க. ஆனால் அந்த அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து காம்பனண்ட்டை ஆப்ஷன் வச்சே வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் சர்க்கியூட் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு சர்க்கியூட் டிசைன் பண்ண முடியும். ஓகே, பை யூஸிங் சர்க்கியூட் பில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஓகே டெஸ்ட், இது வந்து ஒரு ஏதாவது நேம் வச்சுக்கோங்க. சர்க்கியூட் பில்டர் எப்படி போகிறோம்னா, இந்த இடத்துல சர்க்கியூட் பில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதில் ஆல்ரெடி சில சர்க்கியூட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட்டோகேட்னா நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கணும் இது எல்லாமே. இது நீங்கள் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் அப்படியே இங்கே ட்ரா ஆயிரும். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே மாற்றிடலாம். என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ ஓகே. ஸோ இந்த இடத்துல அந்த சர்க்கியூட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்மளால மாற்றிக்க முடியும். ஸோ மாற்றினீங்கன்னா மாற்றிட்டு டேரெக்டாக ரிப்போர்ட் எடுத்துடலாம். நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் தேவையில்ல. ஸோ இதுவே நீங்கள் ஆட்டோகேட் மட்டும் இருந்தால் நினச்சி பாருங்கள், இது ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் அக்யூரேட்டாக வந்து ட்ரா பண்ணணும். பட் எலக்ட்ரிக்கல் கேரில் அந்த வேலையே இல்லை. எங்கெங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சர்க்கியூட்டை டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே சர்க்கியூட்டை நம்ம வந்து நம்மளோட கஸ்டமைஸில் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல சர்க்கியூட் பில்டருங்கிற ஆப்ஷன் போயிட்டு இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கும். கான்ஃபிகரேஷன் போயிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் உங்களுக்கு உங்களோட சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொன்றா அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ சரி, ஓகே. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மோட்டர் என்ன மாதிரி மோட்டர் அது என்னன்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தென் அடுத்து மோட்டரோட சிம்பிள் எப்படி இருக்கணும், 3 பேஸ் மோட்டர் மாதிரி இருக்கணும். தென் அதுக்கு கிரவுண்டு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நோ அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து டிஸ்கனெக்டிங் வேணுமா, டிஸ்கனெக்டர் சுவிட்ச் வேணுமா, இல்லை ஃபியூஸ், சர்க்கியூட் பிரேக்கர், எந்த மாதிரி ஆப்ஷன் வேணும் கொடுக்கலாம். ஸோ நான் சர்க்கியூட் பிரேக்கர் கொடுக்குறேன். தென் ஆக்சிலரி கான்டாக்ட் வேணும்னா நீங்கள் அதை கொடுத்துடலாம், இல்லாட்டி விட்டுடலாம். தென் அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் வேணுமா, எஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். தென் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறேன். டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. அடுத்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன், கெப்பாசிட்டர் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்குது, வித் டெர்மினலோட வேணுமான்னு கேட்குது. ஸோ ஓகே எஸ் கொடுத்துட்றேன். அடுத்து ஓவர்லோட் ரிலே அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வேணும்னா கொடுத்துடலாம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து மோட்டரோட டெர்மினல் கனெக்டர்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், ரவுண்டா இல்லை ஸ்கொயர் ஷேப்பா அப்படின்னு கொடுக்கலாம். ரவுண்ட். கேபிள் மார்க்கர்ஸ் வேணும்னா கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். சேஃப்டி கனெக்டர்ஸ் வேணும், ஸோ அப்போ அதோட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத. இந்த இடத்துல டிக் பண்ண வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணீங்களோ அது அத்தனையுமே அங்கே வந்து கிரியேட் ஆகி நிற்கும். நிறைய செலக்ட் பண்ணணும். ஓகே, சரி. ஓகே, ஸோ உனக்கு வந்து நம்ம ரேட்டிங் கொடுத்தா தான் கரெக்டாக அதுக்கு வந்து
காம்பனண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காக ரேட்டிங் கரெக்டாக தரணும். இன்செர்ட் ஆல் சர்க்யூட் எலமெண்ட்ஸ், சாரி இன்செர்ட் ஆல் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் இங்கே பாருங்க, நான் கொடுத்த ஆப்ஷனுக்கு எப்படி சர்க்யூட் இருக்குன்னு அதுவே ட்ரா பண்ணிட்டு இருக்கு. தட்ஸ் இட். ஸோ நான் எதுவுமே பண்ணல, நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தேன், அதுவே வந்து நம்மளுக்கு இங்கே சர்க்யூட்ஸ் வந்து ட்ரா பண்ணிச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது இங்கே எந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் புஷ் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். அதுமாதிரி பிஎல்சியோட கண்ட்ரோல் சிஸ்டம் அதெல்லாம் வேணால் இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சர்க்யூட் பிரேக்கர் என்னென்ன, அந்த மோட்டர், அதோட ஃபுல் சர்க்யூட் நான் ட்ரா பண்ணவே இல்லை, ஆப்ஷன்ஸ் மட்டும் என்ன வேணும்னு கொடுத்தேன். டக்குன்னு இந்த சர்க்யூட் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடுக்கும் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலும் டிஃப்ரென்ஸ். நான் ஃபஸ்ட்டு பண்ணது ஒரு நார்மலாக நான் வந்து கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சர்க்யூட் வரைஞ்சேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், நான் டக்குன்னு எல்லா சர்க்யூட்ஸும் ஈஸியாக ட்ரா பண்ண முடிஞ்சுது. ஸோ இதிலே பேனல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக ஒரு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பேனல் டிசைன் பண்ணீங்க எப்படி இருக்கும், பேனல் தெரியும், இந்த லேப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புஷ் பட்டன்லாம் இருக்கும் அதில். அதை வந்து எப்படி இதில் டிசைன் பண்ணலாம்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போயிட்டு ஐகான் மெனு அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்க்ளோசர் வந்து எடுக்கணும். என்க்ளோசர்னால் இந்த அவுட் சைட் பாக்ஸு, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ அந்த பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து புஷ் பட்டன் எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேனலோட புஷ் பட்டன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது ஸ்கிமேட்டிக் டிராயிங்கோட புஷ் பட்டன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து பேனலுக்கு. ஸோ ரியலாக எப்படி இருக்குமோ, ரியலாக அந்த புஷ் பட்டன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியலாக அந்த புஷ் பட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது அதோட நீங்கள் வந்து திரும்ப போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து காப்பி காம்பனண்ட் ஆப்ஷன் இருக்கா, ஓகே, அது ஸ்கிமேட்டிக் தான் அவைலபிள். ஸோ இதில் வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி புஷ் பட்டன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டிவைஸ் ஸ்டார்டர் ரெண்டு தானே இருக்கும், ஒன்று ஸ்டார்ட்டு ஒன்று ஸ்டாப்பு. ஸோ அதை வந்து நீங்கள் இதில் ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்கிமேட்டிக் டிராயிங், பேனல் டிராயிங். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியில் ரியலாக இப்போ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. எல்லா கம்பெனிஸ்லையும் இதில் கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நாட் அண்ட் லோக்கல் கம்பெனிஸ் லைக் சீமென்ஸ், டெல்டா, அது எல்லா கம்பெனிஸ்லையும் இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து இது தெரிஞ்சதுனாவே போதும். இதில் வந்து அட்வான்ஸாக உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குது. பிஎல்சி அதெல்லாம் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. மொத்த எலக்ட்ரிக்கலோட எல்லா டிசைனும் நீங்கள் இதில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதவே நீங்கள் வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது கூட வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேனல் அப்படியே நம்ம 3Dயில் கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ 3Dனா அது வந்து நீங்கள் வந்து கம்பெனி போனதான் கற்றுக்க முடியும். பேசிக்காக இங்கே வந்து 3Dனா அந்த பேனல் வந்து ரியலாக எப்படி இருக்குமோ அதை நம்ம லைவாக வந்து பார்க்கலாம். சாலிட் ஒர்க்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு இருக்கு, அதில் வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ மேஜராக இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பிபிடி வந்தால் இப்போ இதுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு புரியும். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் கேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ராஜெக்டை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன், ப்ராஜெக்ட் ஆர்கனைசர் இருக்கு. நார்மலாக வந்து ஆட்டோகேட், நார்மல் வெறும் ஆட்டோகேட் அப்படின்னு இருக்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. ஸோ எரர் செக்கிங்னா ஒன்றும் இல்லை, இந்த சர்க்யூட் இப்போ ஏதாவது இந்த சர்க்யூட் இருக்குன்னா இதில் நீங்கள் எரர்னா அது சிமுலேஷன் மாதிரி கிடையாது, அது ஒன்லி வந்து எலக்ட்ரிக்கல் ஆடிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா எத்தனை எரர் இருக்குது அப்படின்ட்டுங்கிறது தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி இருக்கிற சர்க்யூட்டோடது. ஓகேங்களா? என்ன எரர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ தான் நம்ம பண்ணோம்ல, ஸோ என்ன பண்ணோம், ட்ராப் பண்ணணும், அதோட ரிப்போர்ட் எடுத்துட்டோம் டைரெக்டாக. இப்போ இந்த காம்பனன்ட் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ரிப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா மொத்த ப்ராஜெக்டே கொடுத்துட்டேன். ஸோ ஒரே இதில் பார்த்தீங்கன்னா மொத்த ப்ராஜெக்டே கொடுத்தீங்கனாலும் வரும். நான் ஆக்டிவ் டிராயிங் கொடுத்தேன்னா இப்போ அந்த டிராயிங் இந்த ஷீட்டில் என்ன டிராயிங் இருக்கோ அதுக்கு மட்டும் நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் லேப்லாம் கூட பண்ணியிருக்கீங்களப்பா, அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வருது, அதில் என்ன பண்ணுவீங்க, அந்த காம்பனன்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறதுங்கிற நீங்கள் ரிப்போர்ட்டாக எழுதுவீங்க. இதுவே சாஃப்ட்வேரில் கொடுத்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட் எழுதலாம் தேவையில்ல, நீங்கள் என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து லுக்அப் டேபிள் கொடுக்கணும்னா. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரிப்போர்ட். ஓகே, ஃபைன்.
ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கல் கேடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்டேஷனில் இது பண்ண முடியும், மோட்டர் கண்ட்ரோல், ஆட்டோமேஷன் பண்ணுற இடத்துல, பவர் பிளான்ட்ஸு, அதோட ஸ்கீமேட்டிக் டிராயிங்கு, சிங்கிள் லைன் டயக்ராம். ஸோ சிங்கிள் லைன் டயக்ராம் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுவீங்களா, அதுதான். டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சைட்டில், ஓகேங்களா. அடுத்து வந்து பேனல் டிசைன் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சோமனி இது இருக்குது. அதே மாதிரி பிஎல்சி லேஅவுட்ஸ், ரொபோட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த இடத்துலையும் நம்ம எலக்ட்ரிக்கல் கேடை அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதில் நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, ஸ்கிமேட்டிக் டிராயிங்ராம எப்படி எலக்ட்ரிக்கல் கேடில் டிசைன் பண்ணுறது, அதோட பேனல் லேஅவுட் எப்படி இருக்கும், ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஓகே, பாய். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?